பிரைஸ் லார்ட். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் நாம் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகையால் நாம் அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஓய்வு நாளை நாம் முழு மனதோடு கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாளில் அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாட கர்த்தர் நம்மை இந்த நாளில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனிடத்தில் நாம் செய்யும் உண்மையான பாவ அறிக்கை பாவத்தின் பிரிவினையின் வல்லமையை உடைத்து அவரோடு உள்ள நமது ஐக்கியத்தை மீட்டெடுக்கிறது. இதை சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் சோதனைகளில் தோல்வி எடுத்த பின்பும் தேவனை நம்பிக்கையோடு அணுகலாம். அவருடைய உண்மையான தயார குணம் நம்மை முழுமையாக மன்னித்து சுத்திகரிக்கும். இதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13இல் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாம் சோதனையில் விழும்போது வெட்கத்தால் உம்மை விட்டு ஓடாமல் பாவ அறிக்கையோடு உம்மிடம் வர உதவி செய்யும். உம்முடைய மன்னிப்பின் மூலம் விடுதலை அடையும் வழியை எனக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் இப்பொழுது அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. நீ போல்
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நான் இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன. நீங்கள் எந்த வழியில் போக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும், எந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் தெளிவாக திருவிவிலியத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் அந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுங்கள் இனி வரும் நாட்களில். அப்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 9-11, லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9-13. தேவனின் தாராள தன்மையும் நன்மையும், தேவனின் தாராள தன்மையும் நன்மையும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? படித்து பயன்பெறுங்கள். பரலோக பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல அன்பான தகப்பன். இந்த உலகத்திற்கு நமக்கு பிதாவாகிய தேவன் ஒருவரே நல்ல அப்பா. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நாம் அனைவரும். படித்து பாருங்கள். மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 36, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். நாம் அனைவரும் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனை தேடும்படி கிறிஸ்து நம்மை அனைவரையும் அழைத்திருக்கிறார். ஏனெனில் ஜெபமே தேவன் நம் இருதயத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவனை முழுமையாக நாம் நம்புவதற்கும் வழியாகும். நமது வாழ்க்கையின் கவலைகளை பற்றி பயந்து நடுங்குவதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஜெபத்தில் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் செல்ல எதிர்பார்க்கிறார். பிதா ஏற்கனவே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருப்பதால் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட அழைக்கிறார். படித்து பாருங்கள். நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 32 வாசித்து பாருங்கள். தேவன் தம் பிள்ளைகளுக்கு நீடித்து நிலைத்து நிற்கும் நன்மைகளை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் எப்படி நம் ஆண்டவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். இயேசு தம் வாழ்நாளில் தொடர்ந்து பிதாவின் சித்தத்தையே தேடினார். பரிபூரண மனிதரான இயேசு அதை செய்ய வேண்டியிருந்ததால் அவரால் நீதிமான்களாக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அதை எவ்வளவு அதிகமாய் தேட வேண்டும். நம் அன்பான பிதா எப்போதும் தமது எல்லையற்ற நன்மைக்கும் ஞானத்திற்கும் நம் மீது உள்ள அன்பிற்கும் ஏற்ப செயல்படுகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதெல்லாம் முடிவில் அவர்களது நன்மைக்காகவே இருக்கும். இது நிச்சயம். படித்து பாருங்கள். ரோமர் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 28 வாசித்து பாருங்கள். இந்த வசனங்கள் தேவன் மீதும் அவரது வாக்குத்தத்தங்களின் மீதும் நம்பிக்கை வைத்து ஜெபம் செய்வதின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நமக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் தேவன் நமக்கு தருவார். தீமையானதை நமக்கு ஒருபோதும் அவர் தரமாட்டார். மனிதர்கள் மாத்திரம் நமக்கு தீமை தருபவர்கள். ஆண்டவர் ஒருபோதும் தீமையை மக்களுக்கு கொடுப்பதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை மட்டும் அவர் தருபவர். நாம் அப்படியாக அவரை நாம் எந்த விதத்திற்கு நாம் அழைக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். நமக்குள்ளாக எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகள், கனவுகள் உண்டு. ஆனால் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணும் உரிமையை தேவனிடத்திலேயே விட்டுவிட வேண்டும். உமது சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும். உலக பிரகாரமான பெற்றோரின் பராமரிப்பையும் நமது பரலோக பிதாவின் கிருபையுள்ள இரக்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்து
அதிக வித்தியாசத்தை காண முடியும். தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுக்கும் போது இரக்கமுள்ள பரமபிதான் நமது தேவைகளை அறிந்திருக்கிறவராக மாத்திரமல்ல, அவைகளை நிச்சயமாக நமக்கு தேவையானவற்றை தரவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் நமக்கு கொடுக்க விரும்பும் சிறந்த நன்மை எதுவென்றால் பரிசுத்த ஆவியானவரே. ஆவிக்குரிய நன்மைகளே அல்லது ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருக்குள் அடங்கி இருக்கின்றன. படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டோம் என்றால் ஆவியானவரை கனி, அவரது ஐக்கியம் மற்றும் அவரது வல்லமை போன்ற நமது ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக் கொள்ளவர்களாயிருக்கோம். படித்து பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நீங்கள் படித்து பாருங்கள். தேவனை அறிவது, கிறிஸ்துவை அறிவது போன்ற உன்னதமான காரியங்களை கேட்போமாக, தேடுவோமாக, தட்டுவோமாக. அப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நாம் இம்மையிலும் மறுமையிலும் உன்னதத்திலும் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் பங்கடைவோம் என்பது உறுதி. அப்படியாக நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை செவிகளுத்து கேட்டோம். அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். படித்து பயன் பெற வேண்டும். நீங்கள் படித்து பயன் பெறுங்கள். வார்த்தைகளை உங்கள் நாவினால் உச்சரிங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளவு உயிர் உள்ளது என்று நீங்கள் சிந்தித்து இனி ஒரு நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை படித்து பயன் பெறுங்கள் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை அளித்ததற்காகவும் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காகவும் நன்றி செலுத்தி நாம் அனைவரும் இப்பொழுது காணிக்கை பாடல்களை பாடி கடந்து செல்வோம். காணிக்கை
ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா, இந்த ரசத்தில் தண்ணீர் கலக்கும் போது மனிதல் சொல்லத்தக்க ஜெபம் கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருமணமானார். இந்த தண்ணீர் ரசத்தில் இவற்றை மறைப்பொருள் வழியாக நாங்களும் அவருடைய இயற்பியில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். இந்த திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. நாம் அனைவரும் ஒன்று ஒருமனப்பட்டு அவருடைய போசனத்தில் பங்கு கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் பாடி துதிப்போமாக. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. செங்கடலில் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலும் உண்டு. செங்கடலில் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலும் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மானியும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மானியும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, பசியினால் இருந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, பசியினால் இருந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு.
நன்றியம் துதி பாடு இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியம் துதி பாடும் நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அல்லேலூயா. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்முடைய எல்லையற்ற அன்புக்காகவும் தாராளத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று உம்முடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் எங்கள் வேண்டுகோள்களில் நாங்கள் பிடிவாதமாக இருக்காமல் இறுதியில் உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமது மார்பில் சாய்வோமாக. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் ஆத்துமாக்களுக்கு சிறந்த வழிகளில் பதிலளிப்பீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவும். உமது தெய்வீக பராமரிப்பை நம்பவும் எல்லாவற்றிலும் உமது சித்தத்தை தேடவும் எங்களுக்கு உதவியதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். உமது நன்மையை நாங்கள் ஒருபோதும் சந்தேகிக்காமல் உமது தவறாத பராமரிப்பின் உறுதியில் எப்போதும் வாழ எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். அன்பின் தகப்பனே, உமது நன்மையில் எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்த எங்களுக்கு சவால் விடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உண்மையிலேயே தேவையானதை கேட்கவும் நீர் எங்களுக்கு வழங்க விரும்பும் ஈவுகளுக்கு திறந்திருக்கவும் எங்களுக்கு கிருபை அருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக அன்பின் பிதாவாகிய நீர் எங்களுக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறீர் என்பதையும் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீர் எப்போதும் தயாராக இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்வோமாக. எங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தும், பரிசுத்தத்திற்கான பாதையில் எங்களை நீர் வழிநடத்தும். எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவில் நாங்கள் அனைவரும் ஒன்றித்து வாழ இந்த நேரத்தில் உண்மை நாங்கள் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் அனைவரும் தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவரோடு மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.